ஹலோ காய்ஸ், வணக்கம், குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதாக உங்களுக்கு அமையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ரைட், குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. சரி, ஒரு நபர் கேட்டிருந்தார், என்ன மாதிரி ஷாம்பு வந்து என் டாக் பாய்க்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அறுப்பு மாதிரி பொட்டு பொட்டாக சோப்பாக வருது. கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் டாக்ஸ் வந்து நிறையா டாக்ஸ் வந்து நீங்கள் உங்கள் டாக் நிறையா பேருக்கு வந்து உங்கள் டாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. குளிப்பாட்டுவீங்க, அப்புறம் குளிப்பாட்டி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உடனே பொட்டு பொட்டாக இருக்கும். சில நாய் நேச்சுரலாக இந்த புல்டாக் டாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரலாகவே வந்து அவங்க குளிர் நாட்டிலேருந்து வந்தனால வந்து இங்கே இந்த நாடு வந்து சூடு இல்லை. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து அவங்க உடம்பு வந்து பொட்டு புட்டாக சோப்பாக இருக்கும். ஸோ சில டாக்ஸ்க்கு அப்படி தான், சில டாக்ஸ்க்கு வந்து ரொம்ப சூடுனால வரும். சரிங்களா? அந்த ரெண்டாவது வந்து நீங்கள் பாய்க்கிற ஷாம்பு சொல்யூஷன், அந்த ஷாம்பு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிடிக்காக இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ஷாம்புவோட பிஹெச் சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப அசிடிக்காக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா வந்து ஒரு இப்போ ரொம்ப அசிடிக்காக இருந்துச்சுன்னா நாய்க்கு வந்து நேச்சுரலாகவே வந்து தோலில் வந்து அவங்க வந்து எண்ணெய் உருவாக்குறதுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது. நேச்சுரலாக அவங்க ஸ்கின்னை வந்து அவங்க தோலை வந்து சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்களே வந்து எண்ணெயை உருவாக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப அசிடிக்கான ஒரு ஷாம்பு பாய்ச்சிங்கன்னா வந்து ரொம்ப ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா வந்து அந்த எண்ணெய் உருவாக்குற அந்த அந்த அபிலிட்டி வந்து அந்த தன்மை வந்து அந்த டாகுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ எண்ணெய் வந்து குறைய தோல் வந்து காஞ்சி போயிடும், ட்ராய் ஆகிரும். ஸோ ட்ராய் ஆகிறதுனால தான் வந்து இந்த அறுப்பு வருது, அப்புறம் இந்த சோப்பாக பொட்டாக வருது. இது வந்து அது சூடுனாலேயும் வரும் பாருங்களேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டாவது, இப்போ நீங்கள் மனசன் ஷாம்பு பாய்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் மனசன் தோலும் நாய் தோலும் வந்து ஒரே மாதிரி திக்னஸில் இருக்கா, ஒரே மொத்தத்தில் இருக்கா, இல்லை வந்து வேறு மாதிரி இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். மனசன் தோல் வந்துங்க ஒன்றும் மொத்தம். சரிங்களா? நாய் தோல் வந்து ஒன்றும் மெலிசாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நாய்க்கு வந்து மனசன் ஷாம்பு கொடுக்க போகிறீங்கன்னா கேட்டிருந்தாரு பேபி ஷாம்பு பாய்க்கலாம்னு. கண்டிப்பாக பேபி ஷாம்பு பாய்க்கலாம். ஏன்னா பேபி ஷாம்பு வந்து அசிடிக் லெவல் ரொம்ப குறைவு, நியூட்ரலாக இருக்கும். ஏன்னா பேபிக்கு குளிப்பாட்டுறதுல பேபியோட தோல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால பேபி ஷாம்பு பாய்க்கலாம். எனி கைண்ட் ஆஃப் பேபி ஷாம்பு, மேக் ஷூர் இட்ஸ் அப்ரூவ்டான பேபி ஷாம்பு, தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பிராண்டான வாங்கி நீங்கள் பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் வராது. டாக்கோட ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பொட்டாக இருக்குது, நல்லா எல்லாம் குறைஞ்சி போயிடும். சரிங்களா காய்ஸ்? ஸோ அதனால தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அண்ட் அவ்வளோதான் காய்ஸ். ஸோ டேக் கேர், பாய். ஏடா வா ஹாய் சொல்லு, பாபாய் சொல்லு, வேணாய். ஸோ இப்போ தான் லான்ட்டு வந்தாங்க. ஸோ ஓகே காய்ஸ், டேக் கேர், பீஸ்.